மகாலட்சுமி வாழி, தனலட்சுமி வாழி, தானியலட்சுமி வாழி, வித்யாலட்சுமி வாழி, கஜலட்சுமி வாழி, விஜயலட்சுமி வாழி, வீரலட்சுமி வாழி, சந்தானலட்சுமி வாழி, மகாலட்சுமி வாழி, மகாலட்சுமி வாழி, மகாலட்சுமி வாழி, மகாலட்சுமி வாழி. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. பாரத தேசம் முழுக்க இங்கேருந்து வடநாட்டுக்கு புறப்பட்டு போய் எல்லா திவ்யதேசத்தின் பெருமானையும் சேவிச்சுனுட்டு ஆன பக்தியை தன் திருவுள்ளத்துல தேக்கினுட்டார். அந்தந்த பெருமாள் அனுகிரகிக்க பக்தி ரூபாபன்ன ஞானம் வளர்ந்து போய் நல்ல முற்றிய பழமா வந்துட்டார். இனிமே அது கனிஞ்சாகணும். கனிஞ்ச பழம் உலகத்துக்கு முழுக்க பயன்பட போறது. அப்போதுதான் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இவர்களும் மன்னனாருக்கு திருநவந்தவனம் செய்து திருமாலை கட்டி சாத்தி அமுதுபடி சாத்துப்படி திருவிளக்கு முதலானவர்களை எல்லாம் குறைவர நடத்தி கொண்டு போறார். இந்த மாதிரி இடத்துலதான் நாம பார்த்து என்ன பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாதமுனிகள் மாலை கட்டுறதுக்காக நந்தவனம் அமைச்சு, சந்தனத்துக்காக அரைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி, அமுதுபடிக்காக பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி, அமுதுபடி, சாத்துப்படி, புஷ்பப்படி இந்த மூணு ஏகாந்தமா திவ்யதே இருந்து பண்ணணும். இதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ரொம்ப நாளா விருப்பப்படுறது. அதனால திவ்யதேசத்துக்கு யாத்திரை போகணும், சேவிக்கணும். வெறும கூட்டமா போயிட்டு வந்துட்டா போறாது, நாம தனித்து திரும்ப போய் இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த பெருமாள் நமக்குன்னு தேடின்னு வந்துட்டார். அதனால நாதமுனிகள் வெறும நேர போயிட்டு நேர திரும்பி வரலையே, குறுக்க எத்தனை திவ்யதேசத்திற்கு போய் சேவிச்சுட்டு வந்துட்டார். இப்ப வீரநாராயணபுரத்தே 2 ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்தார்கள். வந்த சரித்திரம் பார்ப்போம். மேல் நாட்டில் கீழே மேல் நாட்டில் நின்றும் சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் எழுந்தருள மன்னனாரை சேவித்து அவர் திருமுன்பே ஆறாவமுதே என்கிற திருவாய்மொழியை அனுசந்தித்தருள வீரநாராயணபுரத்து மன்னனார வந்திருந்தவா சேவிச்சா. அவள்லாம் மேல்கோட்டையிலேருந்து வந்திருக்கா. திருநாராயணபுரத்திலேருந்து 4-5 ஸ்ரீவைஷ்ணவாள் வந்து வீரநாராயணத்து பெருமாளை சேவிச்சுட்டு அவர் திருமுன்ப திடீர்னு ஒரு பாசரத்தை விண்ணப்பம் பண்றார். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறது 5ஆம் பத்தில். திருவாய்மொழியிலே 5ஆம் பத்துல 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். திருக்குடந்தை 6ஆவது ஆழ்வான் 6ஆவது பிரான் சாரங்கபாணி எம்பெருமானுக்காக அந்த 10 பாசுரத்தை சுருண்டு வரா. அதுல இது கடைசி பாசுரம் 11ஆவது பாசுரம். உடலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், மடல தீரவல்லார் காமருமானை நோக்கியற்கே. அவ திரும்ப திரும்ப பாடுறா. உடலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், பூத்தனா சம்ஹாரம் பண்ணின கண்ணனே சேவித்து கொண்டேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வீரநாராயணபுரத்துல. திருக்குடந்த கும்பகோணத்துல இல்ல. கும்பகோணத்தை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கிற பாசுரத்தை இவ வீரநாராயணபுரத்துல சொல்லிருக்கா. உடலை என்பின் பேச்சு முலையூடு அவ்வளவு உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன். சடகோபன் மழலை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே. அந்த 10 பாசுரத்தை சொன்னா உங்களுக்கு இந்த வைபவம் எல்லாம் கிடைக்கும். அதுல சொல்றார், பேச்சு முலையூடு அவ்வளவு உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், குழலில் மலியச் சொன்ன ஓர் 1010. குடலக்காட்டிலும் ரொம்ப அழகான கானம். 1000 பாசுரங்களுக்குள்ள இந்த 10 பாசுரத்தை யார் சொன்னாலும் அவர்களுக்கு இத்தனை பேரு கிடைக்கும்னு சொல்லி பாசுரம் முடிஞ்சு போச்சு. வந்திருக்கிற ஸ்ரீவைஷ்ணவா நன்னா 2 தரம் 3 தரம் விண்ணப்பம் பண்ணி நிறுத்திவிட்டா. நாதமுனிகள் கேட்டுட்டே இருக்கார். என்ன அழகு, என்ன தீந்தமிழ், என்ன ஆழமான அர்த்தங்கள், பிரபத்தி சாஸ்திரமே உள்ள தேங்கி கிடக்கிறது. இது கிடைச்சுடுத்துன்னா இதுதான் வைகுந்தத்துக்கு போறதுக்கு கைவிளக்கு நன்னாவே தெரியறது. ஆனா பாசுரத்துல பார்த்தால் குழலில் மறிய சொன்ன 1010 இருக்கே. இவா 10 பாசுரத்தை பாடிவிட்டார். மீதம் இருக்கிற பாசுரத்தை தெரிஞ்சுக்கணும்னு நாதமுனிகளுக்கு ஆசை. அதை பார்த்து இவருக்கு பேராதரவா படுத்து அவளை பார்த்து கேட்கிறார், 1010 என்று இருந்தது, இப்பிரபந்தம் உங்களுக்கு முற்றப்போமோ? இவர் கேட்கிறார், இந்த பிரபந்தம் முழுக்க உங்களுக்கு தெரியுமோ?
அவ பதில் சொன்னா, இவ்வளவே நாம் அறிந்தது, இந்த 10 பாசுரம் மட்டும்தான் நமக்கு தெரியும், இதுக்கு மேல முற்ற நமக்கு தெரியாது, இந்த 10 பாட்டுமே வருவது என்று விண்ணப்பம் செய்ய இவரும், உங்கள் நாட்டிலே ஸ்ரீகோஷம் உண்டோ, பாடம் பெறுவார் உண்டோ, உங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்க ஊர்ல ஸ்ரீகோஷம் புஸ்தகம் இருக்கோ, தாளபத்திரம் இருக்கா, நம்ம எழுதி வச்சு தாளபத்திரம்ங்கிறது எழுதி வச்சுக்கிற மூல்யம், அதாவது அந்த நாள்லாம் இதை போல அச்சு போட்ட காகிதங்கள் கிடையாது. அவர்கள் எடுத்து மெதுவே எழுத்தாணி எடுத்து ஓலைச்சுவடி எடுத்து எழுதணும். அதை போல ஓலைச்சுவடி உங்க ஊர்ல இருக்கா, இந்த பாசுரத்தை சொல்றவா வேறாரான்னு இருக்காளா என்று நாதமுனிகள் கேட்க, இல்லை, எங்களுக்கு இவ்வளவு பாட்டம் வருவது மற்றொருவரிடத்தும் இல்லை, எங்களுக்கான இந்த 10 பாட்டு தெரிஞ்சிருக்கு, எங்க ஊர்ல போனா அதுவும் யாருக்கும் தெரியாதுன்னுட்டா. ஆனா நமக்கு இந்த பாசுரம் வேணும் போல் இருக்கே, ஆதரவு அதிகமா படுத்து, ஆனால் அவர்கள் மற்றொரு இடத்தும் இல்லை என்று அவர்கள் விண்ணப்பம் செய்ய, இவரும் அவர்களுக்கு மன்னனாருடைய தீர்த்த பிரசாதமும் பிரசாதிப்பித்து சத்கரித்து போகவிட்டருளி அவர்களை சரின்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சு விட்டார். அந்த பாசுரத்தை திரும்பி சொல்லி பார்க்கிறார். குடலில் மலிய சொன்ன 1010 1000 இருக்குங்கிறது நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. உடலை என்பின் பேச்சு முலையூடு அவளையுருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், அதுதான் அவருக்கு முக்கியமா உயிரான வார்த்தையாப்பட்டது. ஓ, குருகூர்னு பேர் இருக்கு, ஷடகோபன்னு பேர் இருக்கு. அப்ப எழுதினவர் ஷடகோபன்னு தெரிஞ்சு போச்சு, எழுதினவர் பிறந்த ஊர் குருகூர்னு தெரிஞ்சு போச்சு. எது குருகூர்னு அலசினார், ஆழ்வார் திருநகரி தான் குருகூர்னு தெரிஞ்சு போச்சு. தாமிரபரணி ஆற்றங்கரையிலே உயர்ந்த நதிக்கரையிலே ஆழ்வார் இருந்த இடம்தான் திருக்குருகூர் என்று தெரிஞ்சது. சரி, புறப்படுவோம், திருக்குருகூர்ல போய் விசாரிப்போம், அந்த ஊர்ல தெரியாது இருக்காதுன்னுட்டு ஆங்கே ஸ்ரீ மதுரகவிகளுடைய சிஷ்யரான ஸ்ரீ பராங்குஷதாசரை சேவித்து, இவ்விடத்தில் திருவாய்மொழி ஓதினவர்கள் உண்டோ, ஸ்ரீகோஷங்கள் உண்டோ என்று கேட்டருள, அவரும் திருவாய்மொழியும் மற்றுமுண்டான திவ்ய பிரபந்தங்களும் நெடுங்காலம் உண்டு பிரமுஷிதமாயிற்று. இப்போது எங்கள் ஆச்சாரியனான ஸ்ரீ மதுரகவிகள் அடியனுக்கு கண்ணனின் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை பிரசாதித்தருளி, இக்கண்ணனின் சிறுத்தாம்பை ஆழ்வார் திருமுன்பே ஏகாசனத்திலே இருந்து ஏகாகிர சித்தராய் ஆழ்வார் திருவடிகளை தியானித்துக் கொண்டு நியமத்தினுடனே 12000 உரு அனுசந்திக்க ஆழ்வார் பிரசன்னராவார் என்று அருளி செய்தார். இதான் அந்த சுவாமி சொல்லியிருக்கிற பதில். இந்த சுவாமி ஒருத்தர் போய் தண்டம் சமர்ப்பிக்கிறார், அவருக்கு பராங்குஷ நம்பி பராங்குஷதாசர்னு திருநாமம். ஸ்ரீ பராங்குஷதாசரை சேவித்து அவரை பார்த்து, உம்மகிட்ட இது இருக்கான்னா, இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது, 1000 பாசுரம் எங்கள் இடத்துல இல்லை. ஆனால் இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். நாதமுனிகள் இப்ப போய் கேட்டு இருக்கிறவர் நாதமுனிகள் மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரான பராங்குஷதாசர்னு போட்டிருக்கு. மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரே அந்த ஊர்ல இருந்திருக்காரா? இருந்துக்காருன்னா எத்தனை வருஷம் இருந்திருக்கணும்? ஆழ்வார் இருந்தது கலியுகம் பிறந்த தொடக்கத்திலே, அதுலேருந்து இப்ப அடியன் சொல்லிட்டு இருக்கிறது 1200 வருஷத்துக்கு முன்னாடி. 1200 கூட இல்லை, அது அவதாரம் 823, கொஞ்சமான வயசா இருக்காதா? அதனால கிட்டத்தட்ட ஒரு 900 910 ஆயிருக்குன்னு வச்சுங்க. அப்ப அத்தனை நாள் வரைக்கும் ஆயிடுத்து. இப்ப பழுத்த பழமா நாதமுனிகள் போயிருப்பார். அப்ப கிட்டத்தட்ட 1100 வருஷம் முன்னாடி தான் நம்மாழ்வார் பரம் வச்சு மதுரகவி ஆழ்வார் கூட இருந்துன்னா நடுவுல 4000 வருஷம். அப்ப 4000 வருஷமா ஒரு யோகி அங்க எழுந்துருள் இருக்கிறார்னு அர்த்தம். ஆழ்வார் திருநகரில் ஒரு யோகி 4000 வருஷமா அங்கேயே எழுந்துருள் இருந்திருக்கார். ஏன்னா இப்போ இதை நம்ம மாத்தி சொல்லிருக்கணுங்கிற தேவையே கிடையாது. ஓ, மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யரொத்தர் அந்த சிஷ்யர்களுடைய வம்சத்துல பிறந்திருவர் இருந்திருப்பார், இதெல்லாம் நம்ம கட்டவே பட வேண்டாம். ஏன்னா யோகிகள்லாம் 10,000 வருஷம் 5000 வருஷம் சாமான்யமா இருப்பா. அவர்களுக்கு யோகம் இருக்கிறதுனாலே இருக்க முடியாது. சாமி அத்தனை வருஷம் இருந்து என்ன பண்ணுவா எல்லாரும்? ஏதோ இருப்பாங்க, என்ன பண்ணுவாள்னா திருவாய்மொழி இருக்கு, என்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பா. நமக்கு திருவாய்மொழி தெரியல, அதனால இருக்க விருப்பப்படலை. அது தெரிஞ்சு அதனுடைய இன்பம் புரிஞ்சுபடுத்தினா நகர மாட்டோம். பாவி நின்னிசை பாடி திரிவனேன்னு மதுரகவி ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, அப்ப தன் ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சிஷ்யர் பண்ணிட்டு இருந்திருப்பார். நாவினால் நவிற்றின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. ஆக பராங்குஷதாசர் நாதமுனிகளை பார்த்து சொல்றார், எங்களுக்கு நம்மாழ்வார் பாடின பாட்டெல்லாம் தெரியாது, ஆனா நம்மாழ்வாரை பத்தி எங்க ஆச்சாரியன் பாடியிருக்கிறது எங்களுக்கு தெரியும். கண்ணனின் சிறுத்தாம்புன்னு மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரங்கள் பாடியிருக்கார். ஆனா அவர் எங்க ஆழ்வார் ஒன்று சொல்லி கொடுத்து போனார், இது காலப்போக்கில் திருவாய்மொழி இருக்காது, ஆனா திரும்ப ஒரு மகானுபாவர் வந்து இதை பிரகாசத்துக்கு கொண்டு வருவார். வழி சொல்லி கொடுக்கிறேன். 12,000 தடவை திருப்புளிய மரத்தடியில் இருந்து கொண்டு ஏகாகிர சித்தராய் ஏக ஆசனத்திலே இருந்து நீதி பெறலாமல் நேரி மாறாமல் நம்மாழ்வார திருவுள்ளத்துல தியானிச்சுட்டே கண்ணின் சிறுத்தாம்பு பிரபந்தத்தை 12,000 தடவை யார் உரு சொல்லுகிறானோ அவனுக்கு ஆழ்வார் பிரசன்னர் ஆவார். அவரிடத்தில் ஏதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ன எங்க ஆச்சாரியன் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன மதுரகவி ஆழ்வாருடைய சிஷ்யர் நாதமுனிகள்கிட்ட சொன்னார். கிடுகிடுன்னு நாதமுனிகள் தாமிரபரணிக்கு போனார், விழுந்து தீர்த்தமாடினார், நியமனத்தோட திரும்பி வந்தார், திருப்புலி ஆழ்வார் அடியில் அமர்ந்து விட்டார்.
ஆதிசேஷன் வேறல்லர், புளியமரம் வேறல்லர், விஸ்வக்சேனர் வேறல்லர், நம்மாழ்வாரே வேறல்லர், கருடன் வேறல்லர், மதுரகவியாழ்வார் வேறல்லர். அப்படித்தான் அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கா. இப்ப இது அடுத்த கதை. ஆழ்வார் பிரசன்னராவார் என்ன அருளி செய்தார் என்ன, நாதமுனிகளும் அந்த திவ்ய பிரபந்தத்தை அடியேனுக்கு பிரசாதித்தருள வேண்டும் என்று தண்டம் சமர்ப்பித்து வினயத்தினுடனே விண்ணப்பம் செய்ய அவரும் மிகவும் உகப்புடனே இவருக்கு திவ்ய பிரபந்தத்தை ஓதுவித்தருள. அப்ப அவர் கண்ணின் சிறுத்தாம்பு சொல்லு திவ்ய பிரபந்தத்தைனா 11 பாசுரத்தை வெறும் கண்ணின் சிறுத்தாம்ப மட்டும் சொல்லி கொடுத்துட்டார். இடத்துல நஞ்சியரு நம்பிள்ளையும் 2 பேரும் ஒரு சம்பாஷணம். அதை பத்தி இந்த இடத்துல வார்த்தா மாலையில ஒரு வார்த்தை இருக்கு, சேர்த்து விண்ணப்பம் பண்றேன். நஞ்சியர் நம்பிள்ளை சிஷ்யர், நஞ்சியர் ஆச்சாரியர். நம்பிள்ளை நஞ்சியருங்கிற ஆச்சாரியனை பார்த்து கேட்கிறார், நாம பராங்குஷதாசரிடத்திலிருந்து மதுரகவியாழ்வாரிடத்திலிருந்து பராங்குஷதாசர் வரைக்கும் எத்தனையோ பேர் திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சவா இருந்திருக்கலாமே, அவர்களையெல்லாம் குரு பரம்பரையில விட்டுட்ட மூல்யம் என்ன. இப்ப குரு பரம்பரை சொன்னா ஆழ்வார்கடுத்து நேர நாத்துமணிகளை சொல்லிடுறோமே, நடுவுல 3100 வருஷம் படுத்துன்னு தெரியறதே. அப்ப 3100 வருஷம் ஆச்சாரியாலே இருந்திருக்க மாட்டாளா? உலகத்துல எத்தனையோ குருக்கள் இருந்திருப்பாடோ இல்லையோ. அப்ப அந்த குருக்கள் எல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே, இதனால நமக்கு ஏதானும் குறையா பாவமா அப்படின்னு நம்மள கேட்கிறார். நஞ்சிய சமாதானம் சொன்னாரா, நாம் அறியோம், அறியாததற்கு நாம் குற்றம் சொல்ல இயலாது. தெரியாதுன்னு என்ன பண்ண முடியும்? பெருமாள் அதை தெரிவிக்கவில்லை. ஆனா என்னன்னா இவர் இதை சொன்னதை வச்சுனுட்டு இப்ப எங்களுக்கு திருவாய்மொழி தெரியாதுன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளும் கேட்டுருவோம். ஆனால் அனைவரையும் சேர்த்து நாதமுனிகளிடத்திலேயே சேவிச்சுடலாம் என்று நஞ்சியர் நம்பிள்ளைக்கு சாதித்தார்னு வார்த்தா மாலையில சொல்லப்பட்டிருக்கு. ஆக திவ்ய பிரபந்தத்தை ஓதுவித்தருள இவரும் திருமுன்பே 12000 குரு கண்ணின் சிறுத்தாம்பை நியமத்தோட அனுசந்திக்க, நியமத்தோட கண்ணின் சிறுத்தாம்பை சொல்றார். நம்மாழ்வாருக்கு பகு திருப்தி. சரி, இடைப்பட்ட காலத்தில் பட்டு போயிருந்தது திரும்ப நாதமுனிகளாலே வெளிச்சத்துக்கு வரப்போகிறது என்று நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் கொண்டார். 12000 உரு முடிஞ்சது. அன்றே நம்மாழ்வார் திருப்புடியாழ்வார் அடியில் மறுபடியும் நாதமுனிகளுக்கு எழுந்துருளினார். இப்படி குணங்களை உடையவராய் ஆஸ்திகே தர்சசீலஸ்ய சீலவான் வைஷ்ணவ சுச்சிஹி, ஆஸ்திகா தர்மசீலஸ்ய சீலவான் வைஷ்ணவா சுச்சிஹி கம்பீர சதுரஹ தீரஹ சிஷ்யித்யபிதீயதே என்று சொல்லப்படுகிற சிஷ்ய லட்சணமாக ஒருத்தனை சிஷ்யனாய் ஏத்துக்கணும்னா இன்னென்ன அடையாளம் இருக்கணுமா? அவன் முதல்ல ஆஸ்திகனா இருக்கணும், தர்மத்துல விருப்பம் இருக்கணும், நல்ல குணம் படைச்சவனா இருக்கணும், சீவைஷ்டவனா இருக்கணும், சுத்தமானவனா இருக்கணும், கம்பீரமா ஆழம் காண மாட்டாத நெஞ்சு படைத்தவனா இருக்கணும், நல்ல சாமர்த்தியக்காரனா இருக்கணும், தைரியமா வேதத்திலேருந்து மாறாதவனா இருக்கணும். இப்படி இருக்கிறவனைத்தான் சிஷ்யனா ஏத்துக்கணும். இது எல்லா அடையாளங்களும் நாதமுனிகளுக்கு பொருந்திருந்திருக்கு. அதனால் நம்மாழ்வார் சிஷ்யரா ஏத்துக்க திருவுள்ளம் பற்றினார். ஆழ்வார் நாதமுனிகளுக்கு முன்னே தோன்றுகிறார். அசரீரி வாணி சொல்லுமா போலே திருவாய் மலர்ந்து ஏன் காணும் நம்மை குறித்து பகுஷகா உபாசியா நின்றீர் என்று கேட்டருள. நம்ம குறித்து 12000 தடவை சொல்லி என்னமோ உபாசனம் பண்ணிருக்கிறே, உமக்கு என்ன தேவை, என்ன வேணுமோ கேளும் என்று நாதமுனிகளை பார்த்து சொல்ல, அப்ப சுவாமி கேட்கிறார், குடலில் மலிய சொன்ன 1010ங்கிற பாட்டு தேவரீர் பாடினது தானே? திருக்குறுகூர் நம்பி சடகோபன்னு சொன்னீரே, ஆம், நாம் பாடினது தான். அந்த 10 மட்டுமா பாடினீர்? 1000 தேவரீர் பாடினது தானே? ஆம், 1000 நாம் தான் பாடினோம். வருஷங்கள் பல ஓடி இருக்கும் போல் இருக்கே. ஆமா, கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆச்சு. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன். அப்ப அந்த 1000ஐயும் தேவரீர் அடியனுக்கு தந்துருள வேண்டும், இதுதான் பிரார்த்தனைன்னு சொல்ல, தந்தருளத்தானே வந்தோம், அதற்குத்தானே இவ்வளவு நாளும் காத்திருந்தோம் என்று நாதமுனிகளுக்கு தன்னுடைய 1000 பாசுரங்கள் திருவாய்மொழியை கொடுத்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மகிழம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனநேனு தொடங்கி கடைசியாக சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே, அவாவரச் சூழ் அரியை அயனை அரனை அலர்த்தி அவாவத்து வீடு பெற்ற குருகூச்சடகோவன் முடிந்த அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் அவாவில் அந்தாதி 10 பிறந்தார் உயர்ந்தே. யாரெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தத்தை படிக்கிறாளோ அவர்கள் பிறக்கும் போதே உயர்ந்தார்கள். என் ஆழ்வாருடைய 1102 பாசுரத்தையும் மிச்சம் விடாமல் அனைத்தையும் அர்த்தத்தோட நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டார். இது வரைக்கும் இந்த கிரந்தத்தில் இருக்கு. இதே போல சரமோபாய நிர்ணயம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பத்தா நம்மாழ்வார் சொல்லிட்டு வரார். வெறும் மூலத்தை மட்டும் சொல்றாருன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது, அர்த்தத்தோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பங்களோட எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அதெல்லாம் 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி வந்தது. நாதமுனிகள் நன்கு கேட்டு இருக்கார். பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னும் இல்லை கடியும் கெடும் கண்டுகொள் மின். ஆழ்வாரு பாசுரம்,
கலியங்கடும் கண்டுகொள்மின் கலியே இல்லாம போயிடும், கலி கோலாகலம் தொலையும், கிருத்தயுகம் திரும்ப ஆட்சி செலுத்தும் என்ன நம்மாழ்வார் பாஷர் பாடியிருக்கார். அவர் சொல்றது இப்ப அப்படியே ரீங்கரிக்கிறது நாதமுனிகளுடைய திருச்செவியிலே. என்ன பாடுறார் இவர்? கலியும் கெடுங்கிறாரே, எப்படி சொல்லுகிறார்? நாளைக்கு கலி கட்டுப்படுத்துங்கிறாரா, கெட்டு போகுங்கிறாரா, இப்ப கட்டுப்படுத்துங்கிறாரா, என்ன சொல்றாரு இவர் புரியல. பிரார்த்திக்கிறார். தேவரிய சர்வஜன், முக்காலமும் தெரிஞ்சிருக்கிறவர், பெருமானுடைய நேர் அனுகிரகம் பெற்றவர், அடியேனுக்கு ஒண்ணு சொல்லணும், கலியும் கெடும்னு பாடித்தே இதை எதையோ மறைத்து சொல்றாப்பல் இருக்கே, தேவரீர் எதை மறைத்து சொல்லித்துன்னு கேட்டார். அம்மாழ்வார் சிரிச்சுட்டே சொன்னார், நன்னாத்தான் கதை கேட்டிருக்கீர், வெறுமை கேட்கல. ஏன்னா சுருண்டு வரைச்சே நம்மாட்ட வருமா தலையாசிட்டே போயிருந்தோம்னா என்ன சொல்றாருங்கிறது சந்தேகம் இருந்தா கொண்டு வேண்டாமா? கலியும் கெடும்னு சொன்னீரே, என்னைக்கு எப்போது கலி கெடும் அது அவசியம் நமக்கு சொல்லணுமா? ஆம், தேவரீர் தான் அடி எனக்கு சொல்லணும். அது எப்பவோ நடக்கக்கூடியது, எனக்கு என்ன தெரியும்? தேவரீர் தெரிஞ்சுதான் பாசுரத்துல பாடியிருக்கு. ஏதோ அதில் உள்ளுரை பொருள் உள்ளது, அதை இப்ப வியக்தமாடி எனக்கு சொல்லணும். ஆம், இன்று இராப்பொழுதில் சொல்லுவோம் என நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணிட்டார். அன்னைக்கு ராத்திரியே சொப்ன முகத்திலே நம்மாழ்வார் எழுந்துள்ள தேவரீர் கலியம் கிடப்போவது எப்படின்னு இவர் கேட்க, அப்போது மகானுபாவராய் திவ்ய தேஜஸ்வியாய் கையிலே அழகான திருதண்டத்தை பற்றி கொண்டு காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் என்று பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பரி நூறோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிய முறுவல் நிலாவழகும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று எம்பார் கோஷித்தா போலே அழகான ராமானுஜ விக்கிரகத்தோட ஏத்தி சார்வபௌமராய் ஏத்திராட்டாக நம்மாழ்வார் சேவை சாதித்தார். ஓ நம்மாழ்வாரே, தேவரீர் தான் 1000 கொடுத்தீர், அடியனுக்கு தேவரீரிடத்தில் ஈடுபாடு அதிகம், ஆனா என்னமோ தெரியல, அந்த ஈடுபாட்டை விட இந்த திருமேலில் அடியனுக்கு அதிக ஈடுபாடா இருக்கே, இது என்ன ஆச்சரியம்! பெருமானிடத்தில் ஈடுபாடு இத்தனை நாளும் உண்டு, அது மாதிரி தேவரீரிடத்துல வந்தது, இப்ப தேவரீரிடத்துல பெற்றுட்டு இருக்கேன். அந்த நன்றி மாறுறதுக்குள்ள இன்னொருத்தரை காட்டுறீர், அவரிடத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கு. இந்த மகானுபாவர் யார்? அப்பதான் நம்மாழ்வார் சாதித்தார், இவரால் தான் கலி கெடும் என்று சொன்னோம். கலியும் கெடும் கண்டு கொண்டு இப்ப பாடினேனோ இல்லையோ, புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. இவர்தான் கலியுகத்திலே இன்னும் 1000 ஆண்டுகள் பல ஆண்டுகள் கழித்து, எப்போ ஆழ்வார் பாடினது, அவர் பாடி அதுக்கப்புறம் 4200 வருஷம் கழிச்சுன்னா ராமானுஜருடைய அவதாரம். ஆனா இப்ப பேசின்னு இருக்கிறதுல இருந்து, இப்ப பேசினுக்கிறது 900 வச்சுங்க, அங்கிருந்து 117 வருஷத்துக்குள்ள ராமானுஜர் அவதரிச்சுட்டார் இல்லையோ. ஏன்னா 1017 சுவாமியினுடைய அவதாரம், ராமானுஜர் அவதரிப்பார், அவரே யதிராஜர் எம்பெருமானார். அவரால் தான் கலி கோலாகலம் கெட்டு போகும். பெருமானுக்கு அனைத்து கைங்கரியங்களும் செய்வார். அவருடைய உபதேசத்தாலே, பெருமான் உபதேசத்துக்காக தெளியாத மாந்தர்கள் கூட ராமானுஜ உபதேசத்தாலே தெளிந்து போவார்கள், கலி கெட்டு போகும். இதைத்தான் நாம் சொன்னோம் என்ன ஆழ்வார் சொல்ல, நாதமுனிகள் கைகூப்பிண்டு தழுதட்ட குரலோட பிரார்த்திக்கிறார், இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை நித்தியம் தொழுது கொண்டிருக்க தேவரீர் வழிகாட்ட வேண்டும். அவர் பார்த்தார், யாருன்னு கேட்டீர், சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நித்தியம் சேவிச்சிருக்கணும்னு சொல்றீரே, சரி விடியலில் வாரும்னு சொல்ல மதுரகவிதாசர் அங்கதானே பராங்குஷதாசர் எழுந்துள்ளிருக்கார். மறுநாள் கார்த்தால புளிய மரத்தடியிலே அவ்விடத்திலே எடுத்து பாரும் என்று சொன்ன உடனே அந்த இடத்துல தோண்டி பார்த்தா அழகான ராமானுஜ விக்கிரகம், பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம். இனி மேற்கொண்டு இவரே ஜெகத்துக்கு ஆச்சாரியனாக இருக்க போகிறார். அப்ப 1000 பாசுரத்தை கொடுத்துட்டு தன்னுடைய திருக்கரங்களால தொட்டு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுக்கிறார். அப்ப சொல்றாரா நம்மாழ்வார், என்னைக்கோ 18வது அத்தியாயத்தில் பிரதமோபாயம் வெளிப்பட்டது. நாம் அவதரித்த திருநட்சத்திரத்திலே இந்த 18வது திருநட்சத்திரத்திலே சரமோபாயம் வெளிப்படும். ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நம்மாழ்வார். அவர் மறைய போறார், என்னான்னு இவர் தவிச்சார். இப்போ பிரதமோபாயம் வெளியிடப்பட்டது. பிரதம பர்வ நிஷ்டைங்கிறது பகவான் திருவடிகளே உபாயம். இதுதானே கண்ணன் 18வது அத்தியாயத்தில் சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பரஜான்னு சொன்னாரோ இல்லையோ, அது பெருமான் திருவடி உபாயம்னு அங்க வந்துடுச்சு. இது 18வது திருநட்சத்திரம்ங்கிறது திருவாதிரை, 18வது நட்சத்திர கணக்கு திருவாதிர கணக்கு. 18வது ஓத்திலே, அதாவது 18 புராணங்களிலே தலை சிறந்த இதிகாசம், இதிகாசங்களிலே ஒன்றான மகாபாரதம், அதுல இருக்கிற 18 பருவங்களிலே ஒன்றான கீதை, அதுல ஒரு 18 அத்தியாயம் 18வது. அந்த 18ல சர்வதர்மான் பரித்தேஜ நானே உபாயம்னு சொன்னேன். ஆனா இனிமே வரப்போறது என்ன தெரியுமோ, 18வது நட்சத்திரமான திருவாதிரை.
திருவாதிரையில் ராமானுஜர் அவதரிப்பார், சரமோபாயத்தை நிர்ணயம் பண்ணுவார். இறுதியான உபாயம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறத சரம பர்வ நிட்டைன்னு சொல்லுவோம். பிரதம பர்வ நிட்டை கீதையில் வெளியிடப்பட்டது, சரம பர்வ நிட்டை ராமானுஜர் பிறந்து வெளியிடுவார். அது நம்ம நட்சத்திரத்திலிருந்து 18ஆம் நட்சத்திரம் சொல்லிட்டு அப்ப அவரை பார்த்து சொல்றார், உம்முடைய வம்சத்திலே உதித்த ஒருத்தர் அவரை பிரத்யட்சமாக அனுபவிப்பார் என்னும் சொல்லிட்டார். இவர் தேடிட்டு இருக்காரு, யாரு நம்ம வம்சத்துல உதிக்க போறா, யார் அவரை பிரத்யட்சமா சேவிக்க போறா தெரியலையே, நீர் வேணும்னு சொல்ல சரி மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம் சொல்லி முடிக்கிறச்சே, தாமிரபரணி ஆற்ற போய் 2 தரம் நீரை காய்ச்சினார், 2 விக்கிரகங்கள் உருவாயின. ஒன்று நம்மாழ்வாருடைய விக்கிரகம், மற்றொன்று பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்ப நடந்தது இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, விக்கிரகம் என்னைக்கோ உருவாயிடுத்து. அந்த விக்கிரகத்தை திருப்புளிய மரத்து அடியிலேயே பாதுகாத்துன்னு வந்திருக்கார். அதை நாதமுனிகள் கையிலே காட்டி நாதமுனிகள் உய்யக்கொண்டாரு கொடுக்கிறார், உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுக்கிறார், மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாருக்கு பிரசாதிக்கிறார். ராமானுஜர் அவதார காலத்துக்கு முன்பிருந்தே அவருடைய விக்கிரகம் மட்டும் நம்மாழ்வார் காலத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை பவிஷ்யதாச்சாரியன் சன்னதியின் ஆழ்வார் திருநகரில் சேவிச்சுக்கலாம். ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்துக்கு நடுவிலே திருவாய்மொழி பிள்ளை ஏரியருள பண்ணினார். நம்மாழ்வாருடைய விக்கிரகம் அங்கே சதுர்வேதி மங்கலத்தில் ராமானுஜருடைய பவிஷ்யதாச்சாரியனுடைய விக்கிரகம் தம் தரிசயாமாச தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியே பவிஷ்யத் ஆச்சாரிய வரஸ்வரூபம். பவிஷ்யத்துனா வருங்காலம், வருங்காலத்துக்கு இவரே ஆச்சாரியனாக இருக்க போகிறார் என்று ராமானுஜ விக்கிரகத்தை காட்டினார். 1000 பாசுரங்களையும் சொல்லி முடிச்சுட்டார். சரித்திரம் பார்ப்போம். கேட்டருள நாதிகரனும் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை அடியேனுக்கு இறங்கியருள வேண்டும் பிரார்த்திக்க 1000 கொடுத்துட்டார். கேட்டுண்டாச்சுன்னா சுலபத்தில் தெரியுமா, திவ்யந்ததாமிதே சக்ஷுகு, எப்படி கண்ணன் உயர்ந்த கண்களை கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினானோ அதை போல நம்மாழ்வார் இவருக்கு அர்த்தங்களை கொடுத்துட்டார். 1000 முடியர்ச்சே கைகூப்பி சரி அடியேன் நன்றி முடிக்க பார்த்தார். 1000 வாங்கி நூட்டீர் போருமா, நான் இன்னும் 3 திவ்ய பிரபந்தங்களை பாடியிருக்கேனேன்னா அதடி எனக்கு தெரியாதே. என்ன குடலில் மலையை சொன்ன 1010 தான் கேள்விப்பட்டிருக்கோம், இதை தவிர நீர் 3 பாடினதே தெரியாதுன்னா. ஆம், திருவிருத்தன் 100 பாடி இருக்கிறோம், திருவாசிரியம் 7 பாடி இருக்கிறோம், பெரிய திருவந்தாதி 87 பாடி இருக்கிறோம். நீர் கேட்கவில்லை, நாம் மிக்க ஆதரத்தோட உமக்கு கொடுக்கிறோம் என்ன அதையும் அர்த்தத்தோட கொடுத்துட்டார். வாங்கினுட்டு கை கூப்பினார், போயிட்டு வரலாமாட்டு. நம் பாசுரத்தை பெற்றீர், நம் கூட பிறந்தவர்களான 9 பாசுரம் வேண்டாவோ என்று மறுபடியும் கேட்கிறார். அதுவும் அடி எனக்கு தெரியாதே, நீர் பாடினதே இப்பத்தான் 10 பாசுரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் 9 பேரா, இன்னும் எத்தனை பாசுரங்கள். உடனே கிடுகிடுன்னு பொய்கையாழ்வார் தொடக்கமாக முதல் திருவந்தாதி தொடங்கி திருநெடுந்தாண்டகம் வீராக 24 திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தின் அர்த்தத்தை நம்மாழ்வார் உபதேசிக்க நாதனுக்கு 4000 அருளியவன் என்று இன்னைக்கும் கொண்டாண்டு இருக்கோம். நாதமுனிகளுக்கு 4000 பாசுரத்தையும் கொடுத்தார், நாதமுனிகள் பெற்றுனுட்டார். இப்பதான் ஏரி பூரணமா நிரம்பிருக்கு. ஏற்கனவே இது நிறைஞ்ச ஏரிதான். நமோ சிந்தியாத்புதா கிருட்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே, ஆழம் காணமாட்டாத பகவத் பக்தி என்னும் பெருங்கடல். கடலிலே முத்து கிடைக்கும், பவளம் கிடைக்கும். ஆனா நாதமுனிகள் என்னும் பெருங்கடலிலே பகவத் பக்தி, ஞானம், உலக விஷயத்து வைராக்கியம் இவைதான் கிட்டும். ஆழ்வாரிடத்துல எல்லாத்தையும் பெற்றுண்டார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று சொல்லுகிறபடியே நாதமுனிகளும் கிருத்தார்த்தராய் பொலிந்து நின்றுபிரானையும் ஆழ்வாரையும் சேவிக்கிற வளவிலே மன்னனார் பொலிந்து நின்றுபிரான சேவிச்சுன்னு ஆழ்வார்த்த நிகழ்வர் கொஞ்ச காலம் வாசம் பண்றார். நம்மாழ்வார் பரட்டு மறுபடியும் வைகுந்தத்தை அடைஞ்சு விட்டார். அவர் சொப்னத்தில் எழுந்துள்ளினார், கொடுத்தார், பரப்பு போயிட்டார். இவர் அங்கேயே கைங்கரம் இருக்கார். திரும்ப மன்னனார் சொப்னத்தில் எழுந்து விடுறார், நீர் ஓரோரு ஊருக்கும் போயிடுறீர், அப்புறம் சொல்லி உமா நாம திரும்ப கூண்டு வர வேண்டியிருக்கு, திரும்ப வாரும். எண்ணத்துக்கு 4000 பெற்றீரோ, பெற்ற பயனை அடைய வேண்டாமா? உலகத்துக்கு உம்மாலதான் 4000 பிரகாசப்படுத்த வேண்டும். திரும்ப வாரும்னு கூப்பிட வந்தார். வந்தவர் என்ன செய்தார்ங்கிறதா முக்கியம். வீரநாராயணபுரத்துக்கு வந்தவர் தன்னுடைய 2 மருமக்கள் சகோதரி குமாரர்கள் மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார் இவா 2 பேரையும் தனக்கு கைத்துணையாக வைத்துக் கொண்டு தாளம் இசைத்தார். இது முதலாயிரம், 2வது 1000, 3வது 1000, 4வது 1000 இப்பதான் பிரிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா என்னைக்கோ துவாபர யுகத்தில் வேதவியாசர் தான் வேதங்களை பிரித்தார். வேதங்கள் அத்தனையும் ஒன்னா இருந்தது. சாக்கே, சம்ஹிதை, இது காண்டம், இது இருக்கு, யஜுசு, சாமம், இந்த பிரிவினையே கிடையாது. இது இத்தனையும் பிரிச்சு பஞ்சாதி, பிரஷ்ன எல்லா பிரிவினையும் அவர் தான் ஏற்படுத்தினார். வேதவியாசர் சம்ஸ்கிருத வேதத்துக்கு என்ன பண்ணாரோ அதே போல நாதமுனிகள் திராவிட வேதத்துக்கு பண்ணினார். இது இயற்பா, இது இசைப்பா, இது இயலா பாட வேண்டியது, இது இசை கூட்டி பாட வேண்டியது. இசை கூட்ட வேண்டியதுக்கெல்லாம் இந்த 2 சுவாமிகள்
உங்களிடத்துல நியமிக்கிறார். நீங்கள் ஒன்னொன்னுத்துக்கு ராகத்தை சேருங்கோள். நம்மாழ்வாருடைய 1102 சாமவேதத்துக்கு சமம். சாமவேதம்னாலே ராகத்தோட பாடுவது ஒரு சொல்லியோ. இது உதாத்தம், இது அனுதாத்தம், இது ஸ்வரிதம், இது பிரச்சயம் என்ன வெவ்வேறு ஸ்வரங்கள்லாம் உண்டு பாருங்க. தூக்கி சொல்றோம், இறக்கி சொல்றோம், தூக்கி நகர்த்தி சொல்றோம், நடுவா சொல்றோம். உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரச்சயம் என்ன 4 சொல்லுவார்கள். இந்த 4 எப்படி அதுல உண்டோ அதை போல நாதமுனிகள் தமிழ் வேதத்துக்கு இத்தனை ஏற்படுத்தி இப்படி நாதமுனிகளும் மீண்டும் வீரநாராயணபுரத்தேர எழுந்துள்ளும் போது வயலுள்ள திருப்பதிகளை எல்லாம் அந்தந்த திருப்பதி வைபவமான திவ்ய பிரபந்தங்களையும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இப்ப சரியா போட்டா பாருங்க. ஆழ்வார் திருநகரிலேருந்து வீரநாராயணபுரத்துக்கு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கிறச்சே என்னென்ன திவதேசத்தை சேவிச்சுன்னு வந்தாரோ அந்தந்த திவதேச பாசுரத்தை பெருமாள் முன்னாடி விண்ணப்பம் பண்ணிட்டார். இது வரைக்கும் அது தெரியாது. நமக்கு உடனே தோணும், சுவாமி இவர் எப்ப சந்தை சொன்னார்? நம்மாழ்வார் வந்தார் பாண்டினார். நாங்கள்லாம் 5-6 வருஷம் சொன்னா தானே கேட்கறதுன்னு அவர் ஏகசந்தாகிராகி. அதுக்கு தான் திவ்யந்ததாமி சேச்சுன்னு விண்ணப்பம் பண்ணேன். எப்படி விஸ்வரூபத்துக்கு கண்ணையும் கொடுத்து தன்னையும் காட்டினானோ கண்ணன், அதே போல ஒரே தடவையில சொன்னார். இதுக்குன்னு காத்துட்டு இருந்திருக்கார் நம்மாழ்வார். அர்த்தத்தோட மொத்தத்தையும் வருஷித்தார். அந்த திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார். யாரும் தமிழ்ல வந்து இங்க பாடினதை ஆக்ஷேபிச்சதா தெரியல அந்த நாள்லயே பாத்தீங்கன்னா. ஏன்னா அதுக்கு என்னமோ இன்னைக்கு இவ்வளவு பாடுபடுறா தமிழ்ல கொண்டு போய் பாட வைக்கிறதுக்கு. இது என்னைக்கோ நாதமுனிகள் சுலபமா பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா பெருமானுடைய ஆணை இருக்கு தமிழ்ல பாட, ரொம்ப நல்லா நடந்து படுத்து. வேதம் தமிழ் ஆக்கப்பட்டிருக்கு, வேத சாமியம் திருவாய்மொழிக்கு கிடைச்சுடுத்து. அதனால பாடினார். ஒரு திவதேசமா மங்களாசாசனம் வேண்டு வீரநாராயணபுரத்தை வந்து சம்சாரிகளை உஜ்ஜீவிப்பதற்காகவே கரணகலேபரங்களை கொடுத்தும் சாஸ்திரங்களை தந்தும் தாமே வந்தும் பிறந்தும் இவை இத்தனையும் செய்தவிடத்திலும் காரியகரமாயிற்றில்லை. இப்பதான் வீரபுர நாராயணத்து பெருமாள் காத்துட்டு இருக்கார். நாதமுனிகள் வந்த உடனே எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் முன்னாடி 4000 ஒரு தரம் ஓதும். நாம இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, நாம தான் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் கோடும்னு சொல்ல 4000 பாசுரங்களையும் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பெருமாள், நாம் பிறந்து எவ்வளவு திருத்தறதுக்கு பார்த்திருக்கேன், ஜனங்க திருந்தலே, என்ன பாசுரம் என்ன பாசுரம், இதை கொண்டு திருச்சி விடலாம் போல் இருக்கே. நாதமுனிகளே, உம்மிடத்தில் பெருத்த கைங்கரியம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரங்களை கொண்டு இனி நீ உலகத்தை திருத்தும். இது இனி உள்ளுக்குள்ள கிடக்கக்கூடாது. நீர் இவற்றை இயலும் இசைமாக்கும் என்ற அர்ச்சக முகேன நியமித்தருள நாதமுனிகளையும் தம்முடைய மருமக்களான கிடையகத்தாழ்வாரையும் மேலையகத்தாழ்வாரையும் அழைத்தருளி ஆழ்வார் நம்மை விசேஷ கடாட்சம் பண்ணியருளினார். ஆழ்வார் நமக்கு அனுகிரகிச்சு இந்த பிரபந்தத்தை கொடுத்திருக்கார். இப்ப உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன், இதற்கு இசை அமையுங்கோள் பண்ணி செய்யுங்கோள்னு சொல்ல வேதவியாச பகவான் வேதங்களை உதாத்த அனுதாத்த ஸ்வரித பிரச்சயுக்தங்களாக உச்சரிக்கலாம்படி பண்ணினா போலே வேதவியாசர் சம்ஸ்கிருத வேதத்துக்கு பண்ணா போலே இவர் திராவிட வேதத்துக்கு செய்தார். 4000 பாசுரங்களும் உலகத்துக்கு பிரகாசப்படுத்தப்பட்டன. कोई देवाई से बोले कबीरा, होई देवाई से बोले कबीरा। नाचत डोलत देवाचा गळल पीतांबर, देवाचा गळल पीतांबर। नाचत डोलत देवाचा गळल पीतांबर, देवाचा गळल पीतांबर।